நம்முடைய நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகள்லையுமே இன்றைக்கு நான் ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய குடிப்பழக்கம் அற்றவருக்கும் ஏற்படக்கூடிய ஈரல் செயலிழப்பு நோய்ங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஈரல்ல அந்த பாதித்திருக்கக்கூடிய இடங்கள்ல கொழுப்புகள் போய் நிரம்பி ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்புகளால் நிரம்பப்பட்ட ஈரல் நோயாக அது மாறிவிடுவதை பார்க்கிறோம். நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உலகத்திலேயே மிக அதிகமானோரை பாதித்திருக்கக்கூடிய நோய், உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய், உயிர் இழப்பை ஏற்படுவதற்கு முன்பு உடலுடைய ராஜ உறுப்புகளை பாதித்து உடலுடைய இயக்கத்தை படிப்படியாக குறைத்து கடுமையான பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய் எது தெரியுமா? நம்மெல்லாம் புற்றுநோயை பற்றி யோசிப்போம், காச நோயை பற்றி யோசிப்போம், சர்க்கரை நோயை பற்றி யோசிப்போம். கிடையவே கிடையாது. ஈரல்ல ஏற்படுகின்ற ஈரல் நோய்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குபவையாக இருக்கிறத பார்க்கும். 2020ஆம் ஆண்டு கோவிட் பெருந்தொற்றுக்கு முன்பு எடுக்கப்பட்ட ஆய்வறிக்கையில் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுபவர்களுடைய எண்ணிக்கையும் 23ஆம் வருடம் கோவிட் பெருந்தொற்று முடிந்த பிறகு எடுக்கப்பட்ட ஆய்வறிக்கையில் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுபவர்களுடைய எண்ணிக்கை சதவீதங்களையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 35% அதிகரித்து இருந்ததை பார்க்க முடிந்தது. நம்முடைய நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகள்லையுமே இன்றைக்கு நான் ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய குடிப்பழக்கம் அற்றவருக்கும் ஏற்படக்கூடிய ஈரல் செயலிழப்பு நோய்ங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு ஈரல் நோய் அப்படின்னாலே நம்ம மனதில் ஏற்படக்கூடிய முதல் எண்ணம் குடிப்பழக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் இன்றைக்கு உண்மை என்ன என்றால், குடிப்பழக்கம் அற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஈரல் நோய்கள் தான் இன்றைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய பலவீனத்தையும், இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய ஆயுளை கிட்டத்தட்ட 30லிருந்து 40% குறைத்து விடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஈரல் அப்படிங்கிறது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு உறுப்பாக இருக்கிறது. ஆனால் ஈரல்ல மாற்றங்கள் ஏற்படும் போது ஈரல்ல இருக்கக்கூடிய திசுக்களோ, ஈரல் சுரக்கின்ற அமிலங்கள் தேவையற்று சுரக்கின்ற ஒரு நிலையோ, அல்லது ஈரல் செயல்பட முடியாத அளவுக்கு நம்முடைய உணவிலும் வாழ்வியல் முறையிலும் சிரமங்கள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையோ ஏற்படுமேயானால், ஈரல்ல ஏற்படுகின்ற விரிசல்கள், ஈரல்ல புதிய செல்களுடைய உற்பத்தி குறைந்து போகின்ற ஒரு நிலை ஏற்படும் போது ஈரல்ல அந்த பாதித்திருக்கக்கூடிய இடங்கள்ல கொழுப்புகள் போய் நிரம்பி ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்புகளால் நிரம்பப்பட்ட ஈரல் நோயாக அது மாறிவிடுவதை பார்க்கிறோம். பொதுவாகவே ஈரல் நோய்களை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நம்ம அனைவருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? ஈரல்ல இருக்கக்கூடிய கழிவு நீக்கம் நாம் செய்தோமேயானால் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை நாம் அடைந்து விட முடியும். இன்றைக்கு புற்றுநோய் தடுப்புக்கு நம்ம என்ன செய்யணுங்கிற ஒரு கேள்வி நிறைய இடங்கள்ல ஆராய்ச்சிகளாக நடத்தப்படும் போது கிட்டத்தட்ட எல்லா வகையான ஆராய்ச்சியும் சொன்ன ஒரே ஒரு முடிவு என்ன தெரியுமா? உடல்ல புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க வேண்டுமேயானால் உங்கள் ஈரல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொண்டாலே போதும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஆய்வறிக்கையுடைய முடிவாக இருக்கிறத பார்க்குறோம். அப்ப ஈரல் நோய் ஏற்படாமல் தடுக்க மட்டுமல்ல, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் ஆயுள் விருத்திக்கும் புற்றுநோய் ஏற்படாமல் தடுப்பதற்கும் இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி ஈரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது தான். ஈரல்ல 5 முதல் 10% வரை பாதிப்பு ஏற்படும் போது அது ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறத நம்ம சொல்றத பார்க்கிறோம். ஈரல் நோய் ஏன் நமக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறத காரணத்தை நம்ம பார்க்கணும். பொதுவாக ஈரல்ல சுரக்கக்கூடிய அமிலங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு ஈரல் பித்தத்துடைய அடிப்படை ஸ்தானமாக இருக்கிறதுனால டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய பொதுவாக நாம் உண்ணக்கூடிய உணவு செரிப்பதற்கும் செரித்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல்ல சேருவதற்கும் ஈரல் நமக்கு மிக அடிப்படை உறுப்பாக இருக்கிறத பார்க்கணும். எந்த அளவுக்கு செரிமானமும் அதே போல ஜீரணமும்
அதே போல் மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றமும் சீராக இருக்கிறதோ, அதே போல் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலிலிருந்து முழுமையாக வெளியேறுவதற்கும் ஈரலுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு ஈரல் ஆரோக்கியம் சீராக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடல் மிகப்பெரிய அளவு ஆரோக்கியமாகவும், நம்முடைய இயக்கம் சீராகவும், நோயற்ற வாழ்க்கையும், நோய் எதிர்ப்பு சக்தி சீராகவும் இருந்து நம்மை காப்பாற்றுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஈரல் நோய்களை மாற்ற வேண்டும், ஈரல் நோய்களை தடுக்க வேண்டும்ங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட ப்ரிவென்ஷன் கியூர் ரெஜுவனேஷன், ப்ரிவென்ஷன் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அடிப்படை முயற்சி. கியூர் உடல்ல எந்த நோய் ஏற்பட்டிருந்தாலும் அந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி. ரெஜுவனேஷன் மிகுந்த நம்ம நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் கூட அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நாம் மாறிய பிறகு மீண்டும் இயற்கையான ஆரோக்கியத்தை நாம் அடைவதற்கு இது மூன்றுத்திற்கும் ரொம்ப முக்கியமான தேவை அப்படிங்கிறது ஈரலுடைய ஆரோக்கியம்தான். ஏன் நம்ம எல்லாருக்கும் ஈரல் நோய் ஏற்படுகிறது? முதல் காரணம் நம்முடைய வாழ்வியல் முறைகள் தான். வாழ்வியல் முறைகள் வரும்போது நல்ல தூக்கமற்று இருப்பது. இன்றைக்கு நம்ம எல்லாருமே தூக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுப்பது கிடையாது. தூக்கமற்று நாம் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இன்றைக்கு ஈரல் நோயை உருவாக்கக்கூடிய அடிப்படை காரணியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நல்ல தூக்கமே ஈரல் நோயை நீக்கக்கூடிய முதல் மருந்துங்கிறத எல்லா மருத்துவ முறையும் ஒத்துக்கொள்கிறது. இரண்டாவது, இன்றைக்கு ஈரல் நோய் நம் உடல்ல ஏற்படுவதற்கு முன்பு என்ன அறிகுறிகளை நாம் பார்க்கலாம்? முதலாவது, நம்முடைய வலது பக்கம், உடலுடைய வலது பக்கத்துல ஒரு கடுமையான வலி, ரொம்ப பொறுக்க முடியாத வலியாக இல்லாமல் லேசான வலியாக, குறிப்பாக உணவுக்கு பின்பு ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, உடல்ல கடுமையான அசதி, சோர்வு, குறிப்பாக உணவு உண்ட பிறகு ஒரு அரை மணி நேரமாவது தூங்கியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மூன்றாவது, இரவு நேரங்களில் தூக்கமற்று நாம் சிரமப்படுவது, ஆனால் பகல் நேரங்களில் அலுவலகத்தில் வேலை பார்க்க முடியாத அளவுக்கு சிரமப்படுவது. ஒரு 5 நிமிடம் இருசக்கர வாகனம், ஒரு 5 நிமிடம் காரில் நம்ம போக முயற்சி செய்கிறோம்னா நம்மை அறியாமலேயே தூக்கம் ஏற்பட்டு விடுவது. இதைவிட முக்கியமாக இன்றைக்கு 4 பேர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கில் நம்ம பேசிக்கொண்டு இருக்கும்போது நமக்கு ஒரு 5 நிமிடம் இடைவெளி கிடைத்தால் கூட நம்மை அறியாமல் நாம் தூங்கி விடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு உருவாக்கி விடுவதை பார்ப்போம். நாசியான்னு சொல்லுவோம். அதாவது பசி நன்றாக இருக்கும், ஆனால் உணவை பார்த்தாலே ஒரு உமட்டல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதை பார்ப்போம். இதற்கு நாசியா அப்படிங்கிறது பேர். தோலில் கடுமையான வறட்சியும் தோலில் கடுமையான அரிப்பும் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஒரு நோயாக இது மாறிய பிறகு சிறுநீரில் ஒரு தேவையற்ற மஞ்சள் தன்மை, நகங்கள்ல, கண்கள்ல, முகத்தை பார்த்தாலே ஒரு மஞ்சள் நிறமான மாற்றம் இருப்பது போல ஒரு உணர்வு. லேசான ஒரு உரசல் ஏற்பட்டால் கூட காயங்களும், காயங்களில் ஏற்படுகின்ற உதிரப்போக்கும் கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதை பார்க்க முடியும். மஞ்சள் நிறமாக கழிக்கக்கூடிய சிறுநீர் சில நேரங்களில் ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிறமாக மாறிவிடுவதை பார்க்க முடியும். அதிகமான ஈரல் நோயோடு நாம் பாதிக்கப்படும் போது மலம் மஞ்சளாக கழிப்பதற்கு பதிலாக வெண்மை நிறமாக கழிந்து விடுவதை பார்க்க முடியும். உடல்ல நீர்த்தன்மை அதிகமாகி வயிறு வீங்க ஆரம்பிப்பதும், கை கால்கள் வீங்க ஆரம்பிப்பதும், முகம் வீங்க ஆரம்பிப்பதும், கைகளுக்கு கீழே கால்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் வீங்க ஆரம்பிப்பதும், இது எல்லாவற்றுக்கும் மேல ஆண்களாக இருக்கும்போது உடலுடைய நீர்த்தன்மை அதிகமாகும் போது விரைவீக்கம் ஏற்பட்டு மொத்த உடலுமே தண்ணீரை கொண்டு வீங்கியது போல ஒரு நிலை ஏற்படுவதையும் பார்க்க முடியும். இதுல முதலில் இருந்து கடைசி வரை இருக்கக்கூடிய அறிகுறிகள் அனைத்துமே ஈரல் நோய் நமக்கு ஏற்பட்டு பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள் தான். ஈரல் நோய்களை நாம் 4 நிலைகளாக பிரிக்க முடியும். முதல் நிலை ஈரல் நோய் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இன்றைக்கு பொதுவாகவே ஒரு பசியின்மை ஏற்படும் போது, ஒரு ஜீரணமின்மை ஏற்படும் போது, அல்லது உண்ட உணவு வயிற்றுக்குள் சென்ற உடனேயே கடுமையான கண்ணை சொருகி கொண்டு வருகின்ற வரையில் தூக்கம் ஏற்படும் போது, உடல் சோர்வு அதிகமாகும் போது, இரத்த சோகை ஏற்படும் போது, சிறுநீர் மலம் கழிக்கும் போது அதிகமான மஞ்சள் நிறம் ஏற்படும் போது நாம் பார்க்கின்ற முதல் நிலை தான் ஈரல் நோயுடைய முதல் நிலைன்னு சொல்லுவோம்.
பெரும்பாலும் 130 பேருக்காவது இந்த நிலை இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த நிலையில் யாருமே இந்த ஈரல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கவனிப்பது கிடையாது. நம்மில் மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் நாம் மருத்துவர்களை சந்தித்து இது ஒரு அசாதாரணமான நிகழ்வாக இருக்கிறதுன்னு சொல்லி அதற்கான சிகிச்சையை நாடுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது முதல் நிலை ஈரல் நோய்க்கு நம்ம சொல்லலாம். இரண்டாம் நிலை ஈரல் நோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு உணவே உண்ண முடியாத அளவுக்கு உமட்டல் ஏற்படும் போது, அதே போல உடல்ல ஏதோ பெரிய அசௌகரியம் ஏற்படுகிறது, திடீரென்று உடல் இளைக்க ஆரம்பிக்கிறது, உடல்ல ஆங்காங்கே கருமை நிறமான மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. வெளியில் இருப்பவர்கள் நம்மை பார்க்கும்போது என்ன உடம்பு முடியலையா, திடீர்னு இளைச்சா மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பது அனைத்துமே இரண்டாம் நிலை ஒரு ஈரல் நோயாக நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த நிலை ஈரல் நோய் ஏற்படும் போது நம்மில் நிறைய பேர் மருத்துவரை நாடுவதையும் மருத்துவ உதவி தேவைப்படுவதையும் நிச்சயமாக பார்க்க முடியும். மூன்றாம் நிலை ஈரல் நோய் அப்படிங்கிறது ஈரலுடைய தன்மை வெறும் ஈரலாக மட்டும் இல்லாமல் மற்ற உறுப்புகளையும் பாதிக்க ஆரம்பித்திருப்பதை பார்க்க முடியும். செரிமான மண்டலம், இதய மண்டலம், சிறுநீரக மண்டலம், நரம்பு மண்டலம், நம்முடைய சிறுமூளை மண்டலம்ன்ற பாதித்து ஆளை பார்க்கும் போதே நோயுற்று இருப்பது போல ஒரு சூழலும், தண்ணீர் அப்படிங்கிறதுல ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடித்தால் கூட அது உடலை விட்டு முழுமையாக வெளியேறாமல் இருக்கக்கூடிய சூழலும், இதயத்துடைய செயல்பாடு குறைந்து போயிருப்பது, சிறுநீரகத்துடைய செயல்பாடு குறைந்து போய் உடலில் இருக்கக்கூடிய ஈரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த உப்புச்சத்துக்களுடைய அளவு மாறியிருப்பது, வயிறை ஸ்கேன் செய்து பார்க்கும்போது ஈரலுடைய அமைப்பு முற்றிலுமாகவே மாறிப்போய் இருப்பது அப்படிங்கிறது மூன்றாம் நிலை ஈரல் நோயின்னு சொல்லுவோம். நான்காம் நிலை ஈரல் நோய் அப்படின்னு வரும்போது தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈரல் நோய்க்குள் போயிருப்பதை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஈரல் அதோடைய செயலிழந்து போயிருக்கக்கூடிய நிலையும், ஈரலால் மற்ற உறுப்புகள் பாதித்திருக்கக்கூடிய ஒரு நிலையும், வயிறு வீங்கி போய் உடல்ல கை கால்கள் வீங்கி போய் உடல் முழுவதும் நீர் கோர்த்து உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையும் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நான்காம் நிலை ஈரல் நோய் வந்த பிறகுதான் நம்மில் நிறைய பேர் ஈரல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுவதை நம்ம பார்க்கிறோம். பொதுவாக ஈரல் நோயை 2 வகைகளாக பிரிக்கிறோம். ஒன்று, குடிப்பழக்கம் இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற ஈரல் நோய். மற்றொன்று, குடிப்பழக்கம் இல்லாதவர்களுக்கு ஏற்படுகின்ற ஈரல் நோய். இந்த குடிப்பழக்கம் இருப்பவர்களுக்கு ஏற்படுகின்ற ஈரல் நோய்க்கான காரணம் வெறும் குடிப்பழக்கம் மட்டுமல்ல, வாழ்வியல் முறைகளும் உணவு முறைகளும் இருக்கிறத பார்க்குறோம். குடிப்பழக்கம் அற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈரல் நோய் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் பார்க்கும்போது தொற்றுக்கள், தேவையற்ற மருந்து மாத்திரைகளை மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கொள்வது, உடல்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய வேகமான அல்லது உடலை பாதிக்கக்கூடிய மற்றொரு நோயுடைய தீவிரத்தை குறைக்க சில வீரியமான மருந்துகளை கொடுக்கும்போது ஈரல் பாதிப்பு அடைந்து விடுவது, பரம்பரையாக ஏற்படுகின்ற ஈரல் நோய், தொற்றுக்களால் ஏற்படுகின்ற ஈரல் நோய், விஷத்தன்மையால் ஏற்படுகின்ற ஈரல் நோயின்னு இவை அனைத்துமே இரண்டாவது வகையில் வருவதை பார்க்கிறோம். பொதுவாக நம்ம உடம்புல ஈரல் நோய்கள் ஏற்படும் போது அந்த நோய்களை முறையாக நாம் கவனிக்கவில்லை என்றால் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பாதிப்புகள், முதல்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக மூளையில் சிறுமூளை இருக்கு இல்லையா, இந்த சிறுமூளை தான் மூளை அனுப்பக்கூடிய தகவல்களை நம்ம உடம்பு பூராகவும் கொண்டு சென்று உடலுடைய இயக்கத்தை முறையாக பார்த்து கொள்ளக்கூடிய செய்யக்கூடிய ஒரு முக்கிய உறுப்பாக இருக்கிறத பார்க்குறோம். எப்படி மது அருந்திய பிறகு நிறைய பேருக்கு சிறுமூளையுடல் அந்த மதுவுடைய தாக்கம் பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ, அதே போல ஈரல் செயல்பாடு குறையும் போது அந்த பாதிப்பு அதிகமாகி சாதாரணமாக மது அருந்தாமல் அவர்கள் நம்மிடம் பேசினால் கூட மது அருந்தியது போலவே பேசுவது போல குரலும், நடக்கும்போது நேராக நடக்க முடியாமல் தடுமாறி நடக்கக்கூடிய ஒரு நிலையும் அடைவதை பார்க்க முடியும். ஹெப்பாட்டிக் என்செஃபலைட்டிஸ் அல்லது ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதின்னு சொல்லக்கூடிய இந்த அறிகுறி 3 அல்லது 4ஆம் நிலை ஈரல் செயலிழப்பு நோயுடைய ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்கிறத பார்க்குறோம். லிவர் கேன்சர் இன்றைக்கு நேரடியாக நம்ம ஈரலில் புற்றுநோய் ஏற்படும் போது இதே அறிகுறிகள் இருக்கிறதையும் பார்க்கலாம்.
பொதுவாக உடல்ல இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள்ல ஆர்ட்ரீஸ் அப்படிங்கிறது நல்ல இரத்தத்தையும், வெயின்ஸ் அப்படிங்கிறது கெட்ட இரத்தத்தையும் கொண்டு போறத பார்க்க முடியும். ஆனா போர்ட்டல் வெயின்னு சொல்லக்கூடிய ஈரலுக்கு செல்லக்கூடிய மிக முக்கியமான இரத்த குழாய் நல்ல இரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய முக்கியமான இரத்த குழாயாக பார்க்கிறோம். போர்ட்டல் வெயின் ஹைப்பர்டென்ஷன் சொல்லக்கூடிய தேவையற்ற அந்த இடத்தில் ஏற்படுகின்ற இரத்த குழாயுடைய அழுத்தம் மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். ஈரல் செயலிழப்பு நம்ம உடம்புல ஏற்படும் போது உடலால் இரத்த சிவப்பணுக்களையோ இரத்த வெள்ளை அணுக்களையோ இரத்த தெட்டை அணுக்களையோ உருவாக்கக்கூடிய பலத்தை உடல் இழந்து விடுவதை பார்க்க முடியும். அந்த வகையில் என்ன ஆகும், நம்மில் நிறைய பேருக்கு இந்த தட்டை அணுக்களுடைய தன்மை குறைந்து போகும்போது, பொதுவாகவே இன்றைக்கு நிறைய பேருக்கு மூல நோய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மூல நோயுடைய தன்மை நமக்கு சில நேரங்களில் இரத்தப்போக்கை உருவாக்குவதை பார்க்கிறோம். ஆனால் ஈரல் நோயோடு மூல நோய் இருந்து அந்த மூல நோயினால் உதிரப்போக்கு ஒருவருக்கு ஏற்படும் போது அந்த உதிரப்போக்குடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, அந்த உதிரப்போக்கே உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை இந்த ஈரல் நோய்கள் உருவாக்கிவிடும். அதாவது உட்புற இரத்தப்போக்குன்னு சொல்லக்கூடிய இன்டர்னல் ப்ளீடிங்னு சொல்லக்கூடிய ஒரு காம்ப்ளிகேஷன் இன்றைக்கு ஈரல் நோயை மிகப்பெரிய ஒரு பக்க விளைவுன்னு சொல்லணும். ஹெப்பாட்டோ ரீனல் சின்ட்ரோம், அதே போல் ஹெப்பாட்டோ கார்டியாக் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய 2 வகையான நோய்கள். ஈரல் செயலிழப்பினால் ஏற்படுகின்ற சிறுநீரக பாதிப்பு நோய்கள், ஈரல் செயலிழப்பினால் ஏற்படுகின்ற சிறுநீரக பாதிப்பு நோயைப் போலவே இதய பாதிப்பு நோய்கள்னு சொல்லக்கூடிய 2 வகையான நோய்கள் நமக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம். ஸோ இந்த நோய்கள் ஏற்படும் போது ஈரலும் செயலிழந்து போய் சிறுநீரகமும் செயலிழந்து போகக்கூடிய 2 நோய் ஒரே நோய் உடம்பில் ஏற்படும் போது அதை சரி செய்வதற்கான முயற்சி, அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி மிகச் சிரமமாக இருக்கிறத பார்க்கும். பொதுவான காரணங்களால் ஈரல் பாதிப்பு ஏற்படுவதாக இருந்தாலும் ஈரல் பாதிப்பு ஏற்படுவதற்கான முறையான மருத்துவ காரணங்கள்னு பார்த்தோம்னா, முதல்ல ஆண்களுக்கு இந்த ஆல்கஹால் பழக்கம், குடிப்பழக்கம் மிகப்பெரிய இந்த நோயை உருவாக்குறத பார்க்கிறோம். உடல் எடை அதிகமாக இருந்து அந்த உடல் எடையை குறைப்பதற்கான முயற்சி சீராக இல்லை என்றால் அதுவும் பாதிப்பை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். டைப் 2 டயபெட்டிஸ் அல்லது டைப் 1 டயபெட்டிஸ் அல்லது இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயுடைய 3 வகைகள் கட்டுப்பாடற்று இருக்கும்போது அதுவும் நமக்கு இந்த நோயை அதிகப்படுத்துவதை பார்க்கிறோம். உணவில் அதிகமான எண்ணெய் பலகாரங்கள், அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், குளிர்சாதனம் செய்யப்பட்ட அசைவ உணவுகளை சாப்பிடும் போதும் மெட்டபாலிக் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஜீரண மண்டல நோயும், சில நேரங்களில் கர்ப்ப காலத்துங்களையும், சில நேரங்களில் தேவையற்ற மருந்துகளை அதிகமான அளவு மருத்துவ ஆலோசனையின்றி நாம் எடுத்துக்கொள்ளும் போதும் இன்றைக்கு ஹெப்படைட்டிஸ் வகையான தொற்றுக்கள், ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி வகையான தொற்றுக்களும் இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய செப்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலில் ஏற்படுகின்ற தொற்றுக்களும், அதைவிட முக்கியமாக சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற தொற்றுக்களும் மிகப்பெரிய அளவு நமக்கு பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். இந்த காரணங்களால் மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் ரீசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு நிறைய வகையான காரணிகள் நம்ம உடம்புல தொற்றுக்களை ஏற்படுத்தி விடுவதையும், தொற்றுக்களின் போது ஏற்படுகின்ற பாதிப்புகளை மட்டும் நாம் சரி செய்ய முயற்சி செய்கிறோமே தவிர இந்த தொற்றுக்களை வெல்வதற்கு நமக்கு உதவி செய்கின்ற ஈரலை பற்றி பெரும்பாலும் நாம் கவலைப்படுவது கிடையாது. அது நமக்கு பாதிப்பை உண்டாக்கி விடுவதை பார்க்கிறோம். ஆயுர்வேத மருத்துவம் இன்றைக்கு நோய்களை குணமாக்குவதற்கு, குறிப்பாக ஈரல் நோய்களுடைய அணுகுமுறையின் வரும்போது சமண சிகிச்சை, சோதன சிகிச்சை, காயகல்ப சிகிச்சைங்கிற 3 வகையான சிகிச்சைகளை சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். உணவில் நாம் சேர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், பழங்களில் திராட்சை, எலுமிச்சை சாறு, அவகாடோ, பப்பாயா சார்ந்த பழங்களை பயன்படுத்தலாம். அதே போல் காய்கறிகளை முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், கேரட் மற்றும் கீரை வகைகளை பயன்படுத்தலாம். பூண்டும் மஞ்சளும் ஈரல் நோய்களுக்கான மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். வால்நட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அக்ரூட்டும், ஆல்மண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாதாமும் மிகச்சிறந்த உணவு முறைகள்னு சொல்லலாம். புரதங்களில் பொதுவாக முட்டையுடைய வெள்ளைக்கரு, அதிகமாக கொழுப்பு நீக்கப்பட்ட பால் வகைகள் மற்றும் மீன் வகைகளை நாம் ஈரல் நோய் இருக்கும்போது உணவாக பயன்படுத்தலாம்.
இந்த உணவுகள் ஈரல் நோய் இருக்கும்போது மட்டுமல்ல, ஈரல் நோயை குணப்படுத்துவதற்கும் நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது? நிச்சயமாக கொழுப்பான உணவுகளை சாப்பிடக்கூடாது. கொழுப்பான உணவுகள்னு வரும்போது நிச்சயமாக எண்ணெயில் பொரித்து வறுத்த பேக்கரி உணவுகள், கொழுப்புகள் சேர்த்து செய்கின்ற உணவுகளை தவிர்ப்பது நல்லது. உணவில் எவ்வளவு உப்பை குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவு நல்லது. சர்க்கரை சார்ந்த உணவுகளையும் சர்க்கரையால் செய்யக்கூடிய உணவுகளையும் தவிர்ப்பது நல்லது. ஃப்ரைடு ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய துரித வகை உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கு வெள்ளை மாவில் செய்யக்கூடிய உணவுகள், உதாரணத்துக்கு ரொட்டி, அதிகமான வெள்ளை அரிசி, பாஸ்தா சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக குடிப்பழக்கம் இருக்குமேயானால் குடிப்பழக்கத்தை நிறுத்துவது மிக மிக நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தண்ணீர் ஒரு நாளைக்கு வாத உடலமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு வெந்நீரையும், பித்த உடலமைப்பை சார்ந்தவர்கள் 2 லிட்டர் அளவுக்கு பானையில் வைத்து எடுக்கப்பட்ட தண்ணீரையும், கப உடலமைப்பை சார்ந்தவர்கள் 2 லிட்டர் அளவுக்கு வெந்நீரையும் பயன்படுத்தும் போது பெரிய மாற்றம் உடல்ல ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். அதே போல பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய நாடி சுத்தி பிராணாயாமத்தில் 1, 2, 3, 4, 5 இதை செய்யும் போது உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள், குறிப்பாக ராஜ உறுப்புகள் பலமாகிறதுனால நோய்த்தன்மை குறையறத நம்ம பார்க்க முடியும். யோக பயிற்சிகள்னு வரும்போது தனுராசனம், புஜங்காசனம், நௌகாசனம், மண்டூகாசனம் போன்ற ஆசனங்களை நாம் செய்வது நல்லது. இருந்தாலும் யோக பயிற்சிகளை நம்முடைய ஈரல் செயல்பாடு எவ்வாறு இருக்குங்கிறத ஸ்ரீவர்மாவின் சிறப்பு மருத்துவர்களை சந்தித்து அவர்களுடைய ஆலோசனைப்படி கற்றுக்கொண்டு செய்வது சால சிறந்தது. மனோசுத்தின்னு வரும்போது தியான முறையில் தினமும் மாலை நேரங்களில் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முயற்சியும், அதே போல் ஆத்ம சுத்தியில் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்னு சொல்லக்கூடிய தியான முறையை பின்பற்றுவதும் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதை பார்க்க முடியும். அதே போல் அபியாசம்னு சொல்லும்போது தினச்சரியை ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து கொள்வதிலிருந்து, நாம் பல் விளக்குவதிலிருந்து, ஆயில் புல்லிங் செய்வதிலிருந்து, எண்ணெய் தேய்த்து குளிப்பதிலிருந்து, மூச்சு பயிற்சி செய்வதிலிருந்து, முறையாக காலநிலைகளில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை ஒவ்வொன்றாக ஒருங்கிணைத்து நாம் செய்யக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது மிக அழகான ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும். 7 விஷயங்களை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். இதுதான் ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகள்னு சொல்வோம். முதல்ல உணவில் கொண்டு வரக்கூடிய மாற்றம், 2வது பிராணாயாமம் காற்று, 3 எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் கொண்டு வரக்கூடிய மாற்றம், உடல் சுத்தி 4, மனோசுத்தி 5, ஆத்ம சுத்தி 6, அபியாசம்ங்கிறது 7. இந்த 7 விஷயங்களையும் ஒருங்கிணைத்து நாம் செய்யக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுப்பதற்கு மட்டுமல்ல, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அபியாசம்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட வகையான வாழ்வியல் முறையை வருடம் முழுவதும் கொண்டு செல்லாமல் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்றாற்போல நாம் செய்யும் போது, குறிப்பாக இப்போ நம்மெல்லாம் ஷரத் ரிதுன்னு சொல்லக்கூடிய மழை காலத்தில் இருக்கும். இந்த காலத்தில் உடலுக்குள் இருக்கக்கூடிய கழிவுகளை பேதி முறையில் வெளியேற்றுவது எப்படி அப்படிங்கிறத புரிந்து நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு காலநிலை, கோடை காலம் வரும்போது உடல்ல எண்ணெய் தேய்த்து குளிப்பதில் கொண்டு வரக்கூடிய மாற்றம், வசந்த காலம்னு சொல்லக்கூடிய ஸ்ப்ரிங் வரும்போது உடல்ல மேலடுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு முயற்சின்னு நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் ஒருங்கிணைக்க ஆரம்பித்தாலே உடல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் அபியாசம்னு சொல்லுவோம். இந்த 7 விஷயங்களை ஒன்றாக சேர்த்து நம்ம செய்யும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் நாம் உருவாக்கி விட முடியும். ஆயுர்வேதத்தில் இன்றைக்கு தீர்க்க முடியாத நோய்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டிருப்பது பரம்பரையாக ஏற்படக்கூடிய ஜெனட்டிக் டிசார்டராக இருந்தாலும் கூட, 4ஆம் நிலையில் ஈரல் சுருங்கி போய் இருக்கக்கூடிய ஈரல் சார்ந்த சிரோசிஸ் சார்ந்த நோய்களாக இருந்தாலும் கூட மருத்துவ உதவியோடு, வாழ்வியல் முறைன்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கைகளுடைய உதவியோடு, உணவு முறையை கொண்டு வந்து, உடற்பயிற்சியை கொண்டு வந்து, உடல் சுத்தியை கொண்டு வந்து, முறையான மருத்துவ ஆலோசனையோடு நம்முடைய ஆரோக்கியத்தை நம்முடைய முதல் கடமையாக கொண்டு பின்பற்றி வர முடியுமேயானால் ஈரல் நோய்களை தடுக்க ப்ரிவென்ஷன், ஈரல் நோய்களை குணமாக்க கியூர்,
நீண்ட காலமாக நம்மை சிரமப்படுத்தி நம் உடல் வாழ்வோடு ஒருங்கிணைத்து விட்ட ஈரல் நோயாக இருந்தாலும் கூட அதை கட்டுப்படுத்தி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும். மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள். அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சனைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையரக்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம். ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.